ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வேயோட என்டிபிசி எக்ஸாம் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னுமே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தனாக்கா அதை கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதை கிளாரிஃபை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த ரயில்வேயோட என்டிபிசி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கோம். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ்லேயே கொடுத்துருப்போம். அந்த வீடியோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த என்டிபிசி எக்ஸாம் பற்றி நீங்கள் கேட்ட டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்ளை பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்குமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு புதுசாக ஏதாவது டவுட் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட டவுட்டையே திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புதுசாக ஏதாவது இருந்தால் மட்டும் கேளுங்க. இப்போ என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மெயினாக நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ரயில்வேக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் அதர் ஸ்டேட்லலாம் நிறைய பேருக்கு போட்டதுனால இப்போ எந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னன்னாக்கா, ஏற்கனவே 2017 சம்திங்கில் நான் வந்து ஏஎல்பி எக்ஸாம் எழுதியிருந்தப்ப CBT 1 எக்ஸாம் வந்து எனக்கு திருநெல்வேலியில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் CBT 2 வந்து மதுரையில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரியே என்டிபிசி எக்ஸாம், என்டிபிசியோட லாஸ்ட் டைம் எழுதின எக்ஸாமோட CBT 1 வந்து அதே மாதிரி திருநெல்வேலியில் போட்டிருந்தாங்க. செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதோட சிட்டி இன்டிமேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆந்திராவோட திருப்பதியில் போட்டிருந்தாங்க. இது வந்து 2019 அப்ளை பண்ணியிருந்தது. 2020 CBT 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தேன். 2022 தான் அதோட CBT 2வே போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 லெவலில் பாஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையில பேண்டமிக் வந்ததுனால அவங்க எக்ஸாம் சென்டர் எல்லாத்தையுமே குழப்பிட்டாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லாங்காக போடுறோன்னு ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் போடலாம். ஆனால் 200 கிலோமீட்டர் தான் போடுவாங்க. நான் ஏஎல்பி எக்ஸாம்லாம் மதுரையில் எழுத போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் கூட நிறையா கேரளா பசங்களாம் எக்ஸாம் எழுதிருந்தாங்க. கேரளாலேருந்து நிறைய பேருக்கு மதுரை தான் போட்டிருந்தாங்க. ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தான் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. அதே தான் இப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேண்டமிக் ப்ரெஷர்லாம் இல்லை. அந்த டைம் நான் அப்ளை பண்ணப்போலாம் பார்த்தீங்கன்னா RRB சென்னை ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். RRB திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மதுரைக்குள்ளே எக்ஸாம் சென்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த தடவைலாம் மேக்ஸிமம் போடுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுற சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஏன்னா TCSோட அந்த அயான் டிஜிட்டல் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 கம்ப்யூட்டர், 2000 கம்ப்யூட்டர், 3000 கம்ப்யூட்டர்னு ஒரே சென்டரில் வச்சுருப்பாங்க. அங்கே தான் மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். ரயில்வேக்கெலாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்படின்றனால சின்ன காலேஜஸ், அதாவது ஒரு 200-300 கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலே போதும், அங்கே கூட எக்ஸாம் சென்டர் வச்சு கொஞ்சம் பேர் கண்டக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப் டி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சின்ன எக்ஸாம் சென்டர்லாம் வச்சுருந்தாங்க. சிவந்தி ஆதித்யநாத்லாம் போய் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. என்னோட எக்ஸாம் எழுதினவங்க அந்த மாதிரி அதிகமாக அப்ளை பண்ணாக்கா ரொம்ப கிட்டவே சென்டர் போடுவாங்க. ரொம்பலாம் லாங்காக போகிற மாதிரி இந்த தடவை இருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். அதனால் எந்த விதமான பயமும் தேவையில்லை. உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓன் டிஸ்ட்ரிக்டில் தான் போடுவாங்க. ரொம்ப ட்ராவல்லாம் போட மாட்டாங்க. அப்படி இல்லைனாலும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், இந்த ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த 8 டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப லாங்காலாம் ட்ராவல் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா CBT முறையில் எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைமாக எழுதுவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி CBT எக்ஸாம் எழுதணும் இல்லைன்னு நினைக்கிறேன். CBT எக்ஸாம் எழுதுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். அதற்கான மோக் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸில் இருக்குது. CBT மோக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அடித்து கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அதோட ரூல்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி மோக் டெஸ்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. ரயில்வேயோட வெப்சைட்டில் கூட அந்த மாதிரி மோக் டெஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. SSCயில் கூட இருக்குது. அந்த மாதிரியான லிங்க் எல்லாமே நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த CBT எக்ஸாம்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் ஒரு வீடியோ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் டைமாக CBT முறையில் எழுதுவாங்கன்றனால சில குழப்பங்கள் இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் OMR ஷீட்டை எழுதுறத விட CBT எழுதுறது ரொம்ப ஈஸி. OMRல தப்பு பண்ணால் கூட மாற்ற முடியாது. CBTலாம் எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் உங்களோட ஆப்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து டிப்ளமோ கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. டிப்ளமோ கேண்டிடேட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நான் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 21ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 21/9/2024 இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. 4 நாளில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3500 வேகன்சிக்கு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வேகன்சி அதிகமாகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேகன்சி கிட்ட எப்படியும் போயிடும். அதனால் இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி இங்கே பாஸ் பண்ணி தான் போதும்.
ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் முதற்கொண்டு ஃபீமேல் கேண்டிடேட் நிறைய பேர் ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்றபடி குட்ஸ் மேனேஜர் போஸ்ட்டு கூட நிறைய ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண தான் செய்கிறாங்க. அதனால் எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபீமேல் கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். ஜாப் எல்லாமே பார்த்திங்கன்னா செக்யூராக தான் இருக்கும் ரயில்வேல. அடுத்து செகண்ட் டெஸ்ட் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். CBT 2ம் CBT 1 மாதிரி தான். மேக்ஸிமம் அதே டிஸ்ட்ரிக்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர சிலபஸ் எல்லாமே சேம் தான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போன வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி சொன்னதிலே சொல்லியிருப்பேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த ஆதரவற்றோர் விதவை சான்றிதழ்லாம் இணைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விடோஸ் டைவர்ஸ் உமன்ஸ்க்குலாம் எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட ஒரு 2 வயசு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதோட சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறப்ப. அதை பற்றியும் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் போஸ்டிங்கில் ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. கம்யூனிட்டி ரிசர்வேஷன் மட்டும்தான். OBC SC ST எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி ஒரு 4 ரிசர்வேஷன் தான். அதை பற்றியும் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ பர்சன்டேஜ்னு அந்த வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணும்போது தமிழில் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஜோனுக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஜோன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஜோன் தான் செலக்ட் பண்ண முடியும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாங்குவேஜ் கூட நீங்கள் அப்பப்போ கூட மாற்றிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஸ்க்ரீன்லேயே காட்டும், கீழே ஆப்ஷன் இருக்கும், எந்த லாங்குவேஜில் கொஸ்டின் வேணும். இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இன்னொரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் இல்லைனா ஹிந்தி எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குமா, சென்னையில் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒர்க் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இருக்கும். RRB சென்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா மதுரைக்கு மேலே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே ஜாப் இருக்கும். RRB திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணுறீங்கன்னா பாலக்காடு, திருவனந்தபுரம், அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே ஜாப் இருக்கும். அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட ஜாப் இருக்க வாய்ப்பு இருக்குது. BE கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எனி டிகிரி BEமே அப்ளை பண்ணலாம். அடுத்து OCக்கு ஏஜ் லிமிட் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. OCக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 36 இந்த போஸ்டிங்க்கு. இதுவே இதுக்கு அடுத்து வரப்போகிற நான் கிராஜுவேட், அதாவது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். உமன்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் தான். அடுத்து CBT 1 CBT 2 ஒரே டைமில் எழுதணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. CBT 1 எழுதி அதில் பாஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் CBT 2. CBT 1க்கும் CBT 2க்கும் குறைஞ்சது ஒரு 5 மாதமாவது கேப் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் வேறு டைமில் தான் எழுதுவீங்க. ALP NTPC எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயர் கேப் இருந்தது. சொல்லப்போனால் NTPCக்கெலாம் பேண்டமிக்னால 2 வருஷம் கேப் இருந்தது. அதனால் ரொம்ப பழைய கரண்ட் அஃபர்லாம் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. 2.5 வருஷம் கரண்ட் அஃபர்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போலாம் அந்த பேண்டமிக் ப்ரெஷர் இல்லை அப்படின்றனால ஒரு 6 மாதம் 1 வருஷம் கரண்ட் அஃபர் நீங்கள் படித்தாலே போதும். கிராஜுவேட் நான் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு காமனாக அப்ளை பண்ணுமான்னு கேட்குறாங்க. இல்லை கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு தனியாக இப்போ அப்ளை பண்ணணும். அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு 21ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ RPF கூட SI தனியாக, கான்ஸ்டபிளுக்கு தனியாக அப்ளை பண்ண மாதிரி. அடுத்து ஏஜ் லிமிட் பற்றி கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பற்றிலாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 36, OBC அதாவது MBC BC DNC கேண்டிடேட்டுக்கு 39, SC ST கேண்டிடேட்டுக்கு 41. நீங்கள் டைவர்ஸ் உமன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக ரிலாக்ஸேஷன், ரயில்வேல ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு. அது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. சதர்ன் ரயில்வேல ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 to 4 months SSC மாதிரி தான் ப்ராசஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே CBT எக்ஸாம்ன்றனால ரிசல்ட் சீக்கிரமாக விட்டுறலாம். கொஞ்சம் டைம் எடுத்துவாங்க, ஆனால் ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. கொரோனாவால் தான் போன தடவை ரிசல்ட் எல்லாமே லேட் ஆச்சு. மற்றபடி அதுக்கு முன்னாடி 2017 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. எக்ஸாம் எப்போ இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த NTPCக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக Februaryக்கு அப்புறம் தான் இருக்கும். மார்ச் ஏப்ரல் கூட போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ALPக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் RPF, அதுக்கப்புறம் JE பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த NTPCக்கு வரும். அதனால் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 6 மாதம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. 7-8 மாதம் கூட போகலாம். அதனால் மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்து டிப்ளமோ முடித்தவங்க இதில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதில் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வர போகிற அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் அப்ளை பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சு ஃபீஸ் கட்டலாமான்னு கேட்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே IBPP அப்படின்னு சொல்லி இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு ஒரு ஆப் உண்டு. அது மூலிமா நீங்கள் UPI வச்சு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ATM கார்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறப்ப கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு வேறு யாராவது அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ரீஃபண்டுக்கு வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுங்க. உங்களோடது இல்லைனாக்கா உங்கள் கைக்கு யாருக்கிட்டேருந்து பணம் வருமோ அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்து அது மூலிமா நீங்கள் பணத்தை மாற்றிக்கோங்க.
எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்கன்னு கேட்குறாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் ஏன் தரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த தடவை மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர் இருக்கும். அதை பற்றி எந்த விதமான குழப்பமும் இல்லை. இப்போ எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் மேக்ஸிமம் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எஸ்எஸ்சியில் கொடுத்துருக்க அந்த ஒரு 8 டிஸ்ட்ரிக்டோட அந்த டிசிஎஸ் ஜோனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எக்ஸாம் வைப்பாங்கன்றனால அதே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டிலே தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த டவுட் எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த என்டிபிசியான கிளாஸஸ் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்டடி ஜிகேக்கான பிடிஎஃப், அதற்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இந்த என்டிபிசிக்கு தேவையான ஃபுல் கைடன்ஸ் டெலகிராம் குரூப் மூலியமாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த கிளாஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலை சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிஞ்சிட்டா ஃபீஸ் அதிகமாயிரும். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.